குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி ரைஸ் கிச்சடி எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். நீங்கள் பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ உங்களுக்கு இதில் காமிக்கிறோம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கிக்கோங்க. மீடியம் சைஸாக, பெரியும் வேண்டாம் பெருசும். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு அது இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அது இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கோம். உங்களுக்கு எது பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குக்கர் வச்சுக்கணும். கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்பீங்களா? 2 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கோங்க. இது மாதிரி எண்ணெய் காஞ்ச உடனே இதில் அரிசி 1 டம்ளர், இந்த டம்ளரால் 200 கிராம். அரிசி பச்சரிசி 1 டம்ளர், இதே டம்ளரால் தட் இஸ் 200 கிராம். பாசிப்பருப்பு 1/2 டம்ளர், அது ஒரு 100 கிராம். இதை இப்போ களைஞ்சிக்கணும். இது தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு முன்னால் அதே டம்ளரால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இதில் களைஞ்சதுக்கப்புறம் ஸோ இதை ஒரு வச்சுக்கோங்க ஞாபகமாக. அதுக்கு முன்னால் இங்கே நம்ம அடுப்பில் வச்சுருக்கிறதுல என்ன பண்ணுமோ சொல்கிறோம். அதுக்கு மசாலா என்னது? ஜீரகம் தாளிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜீரகம் தாளித்தோன்னா ஜீரகம் ஓரளவுக்கு சவுண்டு வரும். இந்த பொரியறது ஜீரகம் இந்த பால் பொரியல் வெங்காயத்தை கட்டி போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, அது 1 ஸ்பூனா? ஆமாம், 1 ஸ்பூன் மிளகாப்பொடி. அப்புறம் தனியாவா? 1 ஸ்பூன் தனியா பொடி. அப்புறம் இது என்னது? பெருங்காயம். இது கொஞ்சம் பொடி பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் பொடி பெருங்காயம். ரொம்ப இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். இப்போ வெங்காயம் வதங்கின உடனே இந்த தக்காளி போட்டுவிடுங்க. தக்காளி, கொஞ்சம் தக்காளி போட்டு வச்சு லைட்டாக வதங்கின உடனே இந்த உருளைக்கிழங்கும் கேரட்டும் நெருக்கி வச்சுருந்தாங்களே அதை இப்போ போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு, இந்த காரப்பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, பெருங்காயம் எல்லாம் வச்சுருங்க. எல்லாத்தையும் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுருக்கோம்.
சிம்மில் வச்சுட்டு இங்கே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த வேலையை பண்ணிக்கோங்க. இந்த கலைஞ்சி விடுங்க. இந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா கலைஞ்சிக்கோங்க. 1க்கு 2 தடவை கலைஞ்சி விடுங்க. இப்போ ஒட்டை கலைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு 6.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ 3 மடங்கு கணக்கு, 4 மடங்கு. 4 மடங்கு 3 மடங்குனா ரைஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. தட் இஸ் பொங்கல் மாதிரி இருக்கும். 4ஆக பண்ணால் கிச்சடி டைப்பில் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதான் கிச்சடிங்கிறது. ஸோ 1க்கு 4 மடங்கு தண்ணி. இப்போ இந்த அரிசி கலைஞ்ச அரிசியும் பருப்பையும் போட்டுடுங்க. உப்பு கடைசியாக எல்லாம் மூடி வைக்கிற டைமில் உப்பு போடணுமா? ஒன்றா ஒரு பரட்டு பட்டிடுங்க. அரிசி பருப்பு மசாலா எல்லாம் ஒன்றா சேரட்டும். அதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு பரட்டு உப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பரட்டு பட்டிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி அலந்து வச்சுருக்கோம் தண்ணி. அந்த அலந்து வச்ச தண்ணி அப்படியே ஊற்றிடுவோம். இதை கொஞ்சம் வீடியோவை ஷார்ட்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் முதலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்ததை உங்களுக்கு காமிக்கிறோம். இல்லைன்னா ஒவ்வொன்றும் வெங்காயம் இருக்கிறது உள்ளுக்கு கேரட்னுக்கு தனித்தனியாக காமிச்சுன்னா வீடியோ லென்த் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நம்ம முதல்ல நிறுத்தி வச்சுக்கிட்டு அப்புறமா காமிக்கிறோம். அதே மாதிரி அரிசி தண்ணி எல்லாம் முதலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுறோம். ஸோ நீங்களும் யாராவது வீடியோ எடுக்கணும்னா இப்போ முதலே ப்ரீ பிளான்டாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வீடியோ எடுங்க. ஷார்ட் வீடியோவாக ஆகும், ரொம்ப லாங்காக ஆகாது. இப்போ ஆயிடுச்சு. இப்போ மூடிடுங்க. மூடின உடனே வெயிட்டை உடனே போட்டுவிடுவீங்களாம்மா? வெயிட்டையும் போட்டுருங்க. எவ்வளோ சவுண்ட் வரணும்? 2 சவுண்ட் வந்தோடனே சிம்பிள் வைக்கணுமா? இப்போ இது பண்ணியாச்சு. ஒரு 2 சவுண்ட் வர மட்டும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதிச்சோடனே மூடலாங்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த 2 சவுண்டுக்கு கரெக்டாக நம்ம இருக்கும். இப்போ தண்ணியை பச்சை தண்ணா ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டைம் லேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக வெந்நீர் சுட்டவுடனே நீங்கள் மூடியை போட்டு மூடிடுங்க. 2 சவுண்டு வரட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் குக்கரை மூடிடுங்க. குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுடுங்க. வெயிட் போட்டு 2 சவுண்டில் சிம்மில் வைக்கணுமா ஆஃப் பண்ணிடணுமாம்மா? சிம்மில் வைக்கணும். சிம்மில் வைக்கணும். 2 சவுண்டு இருக்கப்புறம் சவுண்டு வந்துடுச்சு. இப்போ சிம்மில் வைக்கிறோம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுவோம். கிச்சடி ரெடி ஆகிடும். அப்புறமா கிச்சடி ரெடி ஆனோன்னா உங்களுக்கு ஒரு கிளிப்பை போட்டு காமிக்கலாம் வீடியோ. இப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை சிம்மில் 5 நிமிஷம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறமா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் மூடியை திறந்து பார்ப்போம். அப்புறம் இந்த கிச்சடி ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷு ரைத்தா மாதிரி பண்ணி சாப்பிடுங்க.
குக்கர்லேருந்து எடுத்து இதில் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதில் ஜீரகம், ரெட் சில்லிஸு ஒரு 3, கொஞ்சம் கருவேப்பிலை 3 நெய்யில் தளிக்கணுமா எண்ணெய்லையுமா? இங்கே ஒரு இப்போ பேன் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெயும் ஊற்றின்ட்டோம். இங்கே 3 மிளகா இருக்குது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு இதில் தாளிச்சுட்டு இதில் கொட்டிடுங்க. கொட்டினதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லுவேன். இப்போ பாருங்க, ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா பொரியட்டும். நான் பொரியல் டைமில் நீங்கள் மிளகா போட்டுருங்க, முழுக்காவே போட்டுருங்க. அப்போ தான் பாதி பேர்னா முறத்து ரொம்ப சேர்ந்துடும், இதுனா அப்போ அதுக்கேற்ற மாதிரி சேரும். இதை போட்டுக்க இந்த கருவேப்பிலையும் போட்டுருங்க. ரைட்டு, இது நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொட்டிவிடுங்க. நல்லா கொட்டிவிட்டு அதில் இருக்கிறத சுரண்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டாச்சு. இதை ஓரளவுக்கு அடியோட சேர்த்துட்டுருக்கோம், அப்போ தான் ஒத்தாப்பில் உப்பு இருக்கும். இப்போ நல்லா ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு மணி இப்போ 10 மணி ஆகுது. நம்மளாம் 11-12 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவோம். அப்போ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஜல்தி பண்ணிட்டேன்னா லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா அப்படியே வைக்கிறதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இது அப்படியே இங்கே ரைஸ் குக்கர் இருக்குது, இதில் இந்த ஆல்ரெடி ரைஸ் குக்கரோடு வர இந்த இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இதில் வச்சுடுங்க. இதில் வச்சதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இது ஆனில் வார்மில் வச்சுடுங்க. இது வார்மில் வைக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வார்மாகவே இருக்கும். உங்களுக்கு இதுக்கு என்ன சொல்கிறது, சூடாகவே இருக்கும். எந்த டைமில் சாப்பிட்றாங்களோ அந்த டைமில் இதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கிச்சடியாக இருக்கிறதுனால அப்படியே வச்சுட்டீங்கன்னா கெட்டி ஆகிடும். அதுக்காக இதில் வார்மில் இருக்கும்போது அதே இதில் இருக்கும். எப்படி நீங்கள் பண்ணிக்கோ அந்த லூஸ் இதுலேயே இருக்கும். ஸோ இதை இதோட மூடிடுங்க. மூடிட்டு அவ்வளோதான், உங்களுக்கு கிச்சடி முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிச்சடி எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டோம். கடைசியில் அதை சூடாக இருக்கிறதுக்காக ரைஸ் குக்கரில் இருக்கிறதுக்கும் இதில் போட்டு காமிச்சிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்ற டைமில் எடுத்து சாப்பிட்லாம். இதுக்கு ரைத்தாவோ இல்லை சிப்ஸோ கூட போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் இல்லை நேந்திராங்க சிப்ஸ் எதை இல்லை உங்களுக்கு வடாங்கிடா இருந்தால் கூட பொரிச்சிட்டு இதோடு சேர்த்து சாப்பிட்லாம். தேங்க்யூ. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம். இன்னொரு நாள் வேறு வீடியோட வரோம். சப்ஸ்கிரைப் மை சேனல், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.